Hello friends, welcome back to my channel. Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஸ்ட்ராபெரி கேக். அது கூட வந்து எக் க்ரீம் டாப்பிங் பண்ண போறோம். இந்த எக் க்ரீம் டாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா மிக்ஸியிலே செஞ்சிரலாம். இந்த ரெசிபியை நான் போன வீடியோவா நான் அப்லோட் பண்ணிருந்தேன். நீங்க இதுவரைக்கும் இந்த ரெசிபியை பார்க்கல அப்படினா அத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க் கொடுக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. அந்த ரெசிபியை பாத்தீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. ரெண்டையும் சூப்பரா செஞ்சிரலாம். இப்போ இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு லான்ஸ் வித் லக்ஷ்மின்னு இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலுக்கும் போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போது இந்த கேக் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி ஒரு 5லேருந்து 6 பீஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் முட்டை 2, மைதா 1/4 கிளாஸ், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஜீனி 1/2 கிளாஸ், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 பிஞ்ச். அப்புறம் இந்த ரெசிபிக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் இந்த எக் க்ரீம் தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த எக் க்ரீம் நீங்கள் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் விப்பிங் க்ரீம் வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரியை நல்லா கழுவிட்டு அதை வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் எக்கில் உள்ள ஒயிட் மட்டும் முதல்ல ஊற்றிக்கோங்க. ஒயிட்டை மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லோவை வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல அதனால் அதை மட்டும் பிரித்து எடுத்துக்குவோம். 2 முட்டைக்கும் உள்ளதை எடுத்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற எக்காக எடுத்துக்கோங்க. அதான் ரொம்ப நல்லது. எப்போதுமே பேக்கிங் செய்யும்போது கூலிங்கான எக்கை வந்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கேக் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ வந்து நம்ம 2 எக்குமே அதே மாதிரி பிரித்து தனித்தனியாக எடுத்தாச்சு. இப்போது இந்த இதில் வந்து 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பீட் பண்ணணும். உங்கள்கிட்ட வந்து ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. நல்ல பீட் ஆகி வரும். அப்படி வந்தாலும் ரொம்ப நல்லது தான். இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் அது இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபோக்கு, இல்லைனா இந்த நார்மல் ஸ்பூனு, இல்லை வந்து விஸ்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்பூன் வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல முறையாக வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சக்கருவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சக்கருவை ஒன்றா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 1 சேர்த்துருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அதுக்கப்புறம் நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு மஞ்சக்கருவையும் சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த எக் க்ரீமை வந்து கண்டிப்பாக செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக மிக்ஸிலே செஞ்சிடலாம். அதில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். போன வீடியோவை தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/2 கப் சுகர் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் எக்கு மட்டும் வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக கேக் ரொம்ப நல்லா வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ சுகரும் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து அடுத்து நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். அந்த மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் கலந்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எதுக்குன்னே நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்க்காதனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த கேக்கு செய்யணும். மெதுவாக வந்து கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் வந்து செய்யணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கேக் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். ஸ்ட்ராபெரி பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த ஃப்ரூட்டை வச்சுனாலும் செய்யலாம். மேங்கோ வச்சு செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வேறு எந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு செய்யுங்க. பைனாப்பிள் வச்சு கூட செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்தனால, ஸ்ட்ராபெரி அரைச்சி சேர்த்தனால அது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. அதனால் கூட 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். இதுக்காகத்தான் அந்த 1 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்க சொன்னேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சப்போஸ் எசன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த 1 டேபிள் ஸ்பூன் மைதா வந்து உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் திக்காகவும் கொஞ்சம் லூஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து எந்த பேனில் கேக் செய்ய போகிறீங்களோ அதில் வந்து நல்ல பட்டர் தடவிட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. அந்த பட்டர் பேப்பர் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் A4 ஷீட் இருந்துச்சுன்னா அதை வச்சு எப்படி பட்டர் பேப்பர் செய்யலான்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஒன்ஸ் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கேக் செஞ்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இதில் வந்து இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு 2 தடவை இப்படி தட்டி விட்டுக்கோங்க. ஏதாவது ஏர் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆகிடும், அதுக்கு தான். இப்போ வந்து ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஒரு பிளேட்டோ வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதே லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கேக் பேனை வந்து உள்ளே வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மற்ற கேக் மாதிரி இது 45 நிமிஷம் 1 மணி நேரம் அப்படிலாம் ஆகாதுங்க. இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக 15 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நான் கத்தி வச்சு இப்படி குத்தி பார்த்தேன், லைட்டாக கூட ஒட்டலை, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ நமக்கு. இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். கேக் வந்து நல்லா ஆறட்டும், ஏன்னா கேக் நல்லா ஆறினா தான் நம்ம வச்சுருக்க க்ரீம் வந்து உருகாமல் இருக்கும். அதனால் மறந்துடாமல் கேக்கை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கத்தி வச்சு சுற்றி எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். நம்ம தட்டவே வேண்டாம், ஏன்னா அடியிலலாம் நம்ம பட்டர்லாம் தேய்ச்சிருக்கோம்ல, அதனால் ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்துடும். இப்போ இந்த பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துக்கலாம். பட்டர் பேப்பர் வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக கேக் வரும், அடி பிடிக்கவே பிடிக்காது. பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னாலும் அது எப்படி செய்யணும்னு போடுறீங்க. சப்போஸ் உங்களுக்கு செய்ய டைம் இல்லைன்னா அது இல்லாமல் எப்படி பண்ணலாங்கிறதும் நான் நிறைய கேக் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக் க்ரீம் இருக்கலாங்க, அதை வந்து மேலே அப்படி ஃபுல்லாக நம்ம தடவிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கேக் க்ரீம் இருக்குது அப்படின்னு. நம்ம விப்பிங் க்ரீம் மாதிரியே இருக்கும். நீங்கள் வெளியில் காசு கொடுத்துலாம் வாங்க வேண்டாம், ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டாம். வீட்டில் 2 முட்டை கொஞ்சோண்டு சுகர் இருந்தால் போதும், அதை வச்சு சூப்பராக நம்ம இந்த க்ரீம் செஞ்சிடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை இது வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் விப்பிங் க்ரீமை விட கூட கொஞ்சம் நேரமே நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது, உருகாமல் இருக்கும் அப்படியே. இப்போ இதை வந்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து இதுக்கு டாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விஷ் தாங்க. நீங்கள் சாக்லேட்ஸ் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து டாப்பிங் என்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். நட்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ராபெரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து மேலே ஃபுல்லாக தூவி விட்ருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. இதையே நீங்கள் லேயர் கேக் மாதிரி கூட செய்யலாம். இதுக்கு மேலே அதே மாதிரி இன்னொரு வாட்டி கேக் ரெடி பண்ணி அதுக்கு மேலே ஒரு லேயர் கேக் வச்சு அதுக்கு மேலே க்ரீமு, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு நட்ஸு இந்த மாதிரி வச்சு நீங்கள் லேயர் கேக் மாதிரி எத்தனை லேயர்னாலும் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் பண்ணி காமிச்சிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி. இந்த எக் க்ரீம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான க்ரீமுங்க, கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா கட் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு பார்த்தீங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, க்ரீமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு ஃபோக் வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கனாலே சூப்பராக அந்த கேக் வந்துடும். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது இந்த கேக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வருதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான பர்ஃபெக்டான ரெசிபி, கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரூட் இல்லைன்னா வேறு எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் வச்சு நீங்கள் செய்யலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபிஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.